கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே நாமம் மாத்திரம் உலகம் எங்கும் உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்பொழுதும் ஒரு சின்ன சத்தியம்தான், ஆனால் இது பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரே ஒரு காரியம்தான், ஒன்னே ஒன்று தான், ஒன்னே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நிறைய இருக்கு. நான் ஒரு 2-3 மாத்திரம் சொல்றேன். நீங்க வேதத்தை தியானிச்சீங்கன்னா எடுத்தீங்கன்னா நிறைய வரும். இதனுடைய ஆசீர்வாதம் என்னன்றது ஏகப்பட்டது வரும். கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது, மாறாது. ஆமென் சொல்லுங்க. அதை நிறைவேறும். அவர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒரே ஒரு காரியம் தான், சிம்பிள் காரியம். அந்த ஒரு காரியத்தை நம்ம மாத்திரம் பிடிச்சோம், அதை நிறைவேற்ற ஆரம்பிச்சோம், அந்த காரியத்தின்படி நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை வைத்து பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். ஒரு இடத்துக்கு போனால், ஒரு ஜங்ஷன் போனால் அங்கேருந்து பல வழிகள் இருக்கும். அதே மாதிரி தான் இது பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இந்த ஒரே ஒரு காரியம் நம்ம ஈஸியாக நிறைவேற்றலாம், ஈஸியாக அதுக்கு செய்ய முடியும். ரொம்ப பெருசாக பாரமாக நீ 10 நாள் சோறு தண்ணி இல்லாமல் உபவாசம் போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு அதை வாங்கணும்னு இல்லை. சிம்பிள் மேட்ரு, ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக தட்டின்னு போகிறது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப சின்ன காரியம், ரொம்ப சின்ன காரியம். அதை மாத்திரம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா செய்ய முடியும். முதல்ல ஆமென் சொல்லுங்க. செய்ய எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு, என்னதான் அப்படி சொல்ல போறாரோ, அது என்ன காரியமோ. இமானுவேல்லாம் பாலாஜிலாம் ஆச்சரியமா பார்த்துன்னுக்குறாங்க, அது அப்படி என்னதான் சொல்ல போறாரு. அந்த ஒரே ஒரு சின்ன காரியத்துல பல பம்பர் பிரைஸ் மாதிரி பல ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆமென் இல்லையா? ரெண்டாவது, செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஆனா இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதை செய்யறது ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிள். ஆனா எங்க கோட்டை விடுறாங்க ஜனங்க அப்படின்னா இந்த ஒரு காரியத்தில் இதை விட்டுறதால கோட்டை விடுறாங்க. சொல்ல என்ன காரியம்னு லைனாக சொல்கிறேன். அது எத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறேன். சங்கீதம் 25:12 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பயம். நான் சொன்னது என்ன? சிம்பிள் காரியம் என்ன? தேவனுக்கு, மனுஷனுக்கு இல்லை. ஐயோ வந்துட்டானே, இவனுக்கு 2 மாசமா பணம் கட்டலையே, தண்டல்காரன் வந்துட்டானே, சீட்டுக்காரன் வந்துட்டானே, அவன் வந்துட்டானே, இவன் வந்துட்டானே, இதுக்கு தான் பயப்படுறோம். நைட்ல பயம், வெளியே போனா பயம். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லை. ஆண்டவர் யாரோ நம்மளுக்கு ஏதோ வேலைக்கார மாதிரியும், அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் கண்டுக்க மாட்டாருங்க அப்படின்ற மாதிரியும் பயமே கிடையாது நிறைய பேருக்கு. ஆண்டவருக்கு ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, செய்யறதுக்கு முன்பாக யார் தேவனுக்கு பயப்படுறாங்களோ, யோசேப்பு பாருங்க, தேவனுக்கு பயந்திருந்தபடியால அவன் உதறி தள்ளி விட்டு ஓடுறான். அதான் சான்ஸ் கிடைச்சா பூந்து விளையாடுற கேஸ் எல்லாம் இருக்கு நிறைய. தேவ பயமே கிடையாது. எல்லாத்துலேயும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சா தேவ பயம் எல்லாம் மறந்துடும், தேவனையே மறந்துடுவோம். அப்புறம் எங்கே அவருக்கு பயப்படுகிற பயம்? வேலை செய்கிற நாட்கள் அப்படிதான். நான் உட்காந்துக்கிறேன், என் டேபிள் மேலே 2 பாட்டில் எடுத்து வைக்கிறாங்க, அதுவும் வெளிநாட்டுது.
சொன்ன ஒரே வார்த்தைப்பா, தயவுசெய்து இதை இங்கேருந்து தூக்கு, இதுக்கு எனக்கு ரொம்ப தூரம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டனோ, என்றைக்கு இந்த வேதத்தை தூக்கணும்னோ அன்றோடு இதெல்லாம் ஒழிஞ்சது. தயவுசெய்து தூக்கு. தேவ பயம் இருக்கணும். பயமே இல்லை நிறைய பேருக்குள்ள. கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடியால். சிம்பிள் மேட்ரு. ஆனால் பயந்தா எத்தனை ஆசீர்வாதங்கள் என்பதை லைனாக நான் சொல்ல போகிறேன். என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. நீ தேடினா உனக்கு நிறைய எங்கெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு அதெல்லாம் தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடந்தா. சங்கீதம் 128 ஆரம்பம் எப்படி? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனி ஊரெல்லாம் ஆரம்பிச்சு பிள்ளைங்கள் மனைவியை கொடுத்து, பிள்ளைங்களை கொடுத்து, சந்ததியை கொடுத்து, தீர்க்காயுசை கொடுத்து, முதிர் வயது வரைக்கும் போயிடுச்சு. பல ஜெனரேஷன் தாண்டிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்தை குறித்து பயம் இல்லை, ஆண்டவரை குறித்து பயம் இல்லை, ஆராதனை குறித்து பயம் இல்லை, தேவனுடைய வார்த்தை வருகிறது பயம் இல்லை. அந்த பயமும் நடுக்கமும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பயம் இருந்தீன்னா ஆராதனை நேரத்தில் உன் ஃபோனை நீ தொடமாட்ட. தேவ பயம் இருந்தால் நீ பக்கத்தில் யார்கிட்டையும் பேசாம உன்னிப்பா கர்த்தரை கவனிப்ப. தேவ பயம் இருந்தால் ஆராதனையில் அப்படியும் பார்த்துக்கின்னு அப்படியே உக்காந்துக்கின்னு எங்கேயோ யோசிச்சுக்கின்னு கால் ஆட்டிக்கின்னு அப்படியும் இருந்துக்கின்னு, இதெல்லாம் பயம் இல்லாத கேஸு. பயம் இல்லாதவர்களுக்கு நிறைய இருக்கு, அதை விட்டு அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். ஒரு பயம் இருக்கணுங்க. ஆலயத்துக்குள்ள வந்தா, அவருடைய சமூகத்துக்குள்ள வந்தா ஒரு பயம் இருக்கணும். ஊழியக்காரனை கண்டா ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவருடைய அபிஷேகத்தை கண்டா ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தை கண்டா பயம் இருக்கணும். அந்த வேதத்தை கண்டா பயம் இருக்கணும். துதி ஆராதனையில பயபக்தியா இருக்கணும். இப்படி எந்தலையுமே பயம் இல்லாம எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது. இருக்கிறதும் போயிடும். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், பல பயங்கரங்கள் இருக்கு பயம் இல்லாதவங்களுக்கு. பல பயங்கரங்கள் நடக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. அது எதுக்கு வேணாம்? நம்மளுக்கு பயமே இருக்காது, பயமே கிடையாது, தேவ பயமே கிடையாது. பயமே இல்லாம இவங்களை பத்தி அங்க சொல்றது, அவங்கள பத்தி இங்க சொல்றது, வேசித்தனம், விபச்சாரங்கள். தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. பொறாமைகள், கலகம், இதெல்லாம் என்ன? தேவ பயம் இல்லை. சபைக்குள்ள வந்தா எப்படி இருக்கணும்? சபை என்பது என்னுடையது உங்களுடையது இல்லை, அவருடைய வீடு. என் வீடுன்றாரு. எத்தனை வசனத்துல சொல்றாரு, எத்தனை வசனம் அவர் வீட்டை குறித்து நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்காரு, இது என்னுடைய வீடு, நான் தங்கு வீடு, நான் தங்கி உலாவுகிற இடம். அவருடைய வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய வீடை குறித்து பயபக்தியா இருக்கணுங்க. ஆண்டவரே சொல்ல, உம்மை வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் எனக்குள்ள பற்றி எரிகிறது. பயத்தினோடு சேர்ந்த பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் வாசிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒரு 4-5 வசனம் சொல்றேன். பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்டார். மனுஷ வழி வேற, அவர் தெரிந்து கொண்டு வழி நடத்துகிற வழிகள் வேற. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, அவன் யாரா இருக்கட்டாங்க, அவன் படிச்சவன், படிக்காதவன், பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன், அந்த எந்த ஜாதி இனத்தானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான். மோசேக்கு வழிகளை வெளிப்படுத்தினது போல உங்களுக்கு கர்த்தர் வழிகளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு மேகம் எழும்பும், அந்த மேகம் உன்னை வழி நடத்த ஆரம்பிக்கும். கர்த்தரே வழி நடத்துவார். வழி இதுவே என்று சொல்லி உன்னை நடத்துவார். வழி தெரியலையா, கவலையே பட தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் லீட் பண்ணணும், கர்த்தர் நடத்தணும்னா கொஞ்சமாவது பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ
அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை, கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்மேல் என் மேல் உன் கண்ணை வைத்து என்னை வழி நடத்தும். என்னென்னவோ சொல்றோம், வசனெல்லாம் வாக்குத்தத்தெல்லாம் வைக்கிறோம். ஆனாலும் கொஞ்சமாவது பயம் இருக்கணுங்க, தேவ பயம். ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா அது தவறும் தெரிஞ்சே செய்யறோம்னா பயம் இல்லை. எத்தனையோ தடவை நான் இங்க அடிச்சுக்கிறேன், எவ்வளவு சொல்றேன். அப்படியும் துணிகரமா நிறைய பேர் செய்யறாங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்தா, ஆலயத்துக்குள்ள வந்தா பயபக்தியோடு வரணுங்க. பக்தியாவது வரணும், பயமோடு வரணும். இங்க தேவன் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய சமூகம் இருக்கிறது. தேவனுக்கு பயம் இல்லாம அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. ரெண்டு பேரு பொட்டுன்னு செத்தான், பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல. பயம். ஆனா அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதனால நம்ம துணிகரமா மறுபடியும் மறுபடியும் பயம் இல்லாம இருக்கிறோம். ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய காரியமா இருந்தா, நன்மையான காரியமா இருந்தா தாராளமா செய்யலாம். தவறும் தெரிஞ்சு துணிகரமா செஞ்சோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் வழி நடத்தணும். ஒரு மனுஷனை கர்த்தர் வழி நடத்தணுங்க, அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் வழி நடத்த. நான் உனக்கு போதித்து என்ன மாதிரி வசனம், அதை வாக்குத்தத்தமா வச்சு கையை வச்சு ஜெபிக்கிறோம், வழி நடத்தணும், ஆலோசனை சொல்லணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்ட்டு. ஆனாலும் தேவ பயம் இருந்தாதான் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் வழி நடத்தினா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 111:5 வாசிங்க. சங்கீதம் 111:5. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். பயந்தவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கர்த்தர் கொடுக்க. ஏதோ கொஞ்சமாவது பயம் இருக்கு, அதனால தான் பசியும் பட்டினி இல்லாம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சமாவது பயம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஆண்டவருக்கு பயந்து நடங்க, நல்ல ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தமது உடன்படிக்கையை நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கையை நினைக்கிற தேவன் எப்பொழுது யாருக்கு? தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு, மனுஷிக்கு கர்த்தர் தம் உடன்படிக்கையை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கையை நினைத்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு வந்தார். தாவீதோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தம் தான் அவனுக்கு பின் வந்த அத்தனை சந்ததியையும் கர்த்தர் பாதுகாத்தார், அழிக்காம, தவறு செஞ்ச பொழுதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல திருப்தியா சாப்பிடணுமா, தேவனுக்கு பயந்து நடங்க, நல்ல ராயல்ட்டியா கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் இருக்கும் எல்லாருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. ஆனால் நீ ஒன்றுமே இல்லைனாலும் தேவனுக்கு பயந்து இருந்தீங்கன்னா பெரிய ஹை கிளாஸ் ஹோட்டலில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சு உன்னை சாப்பிட வைப்பார். எங்கேயாவது எவனையாவது எழுப்புவார், யாராவது எப்படியாவது எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லை, யாரும் கூப்பிடல, எதுவும் பண்ணலன்னா பணமாவது கொடுத்து நீ போய் நல்லா சாப்பிட்றான்னு பணத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் மனுஷன் கொடுக்கிற, கர்த்தர் கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க, ராயல்ட்டியா, ஹையா, ஆசீர்வாதமா, பிளெஸ்ஸிங்கா, ரொம்ப பெரிய இதுவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பந்தி எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது நான் சொல்றேன் அப்புறமா, வசனம் நிறைய இருக்கு. அப்படி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, தம் உடன்படிக்கையை நினைப்பார். உன்னோடு பண்ண உடன்படிக்கையை நினைச்சு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நோவோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இப்படி பல பரிசுத்தவான்களோடு பண்ண உடன்படிக்கையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உடன்படிக்கை பண்றார், பிராமிஸ் பண்றார் நிறைய காரியங்களில்.
பிரசங்கி 8:12 வாசிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். யார் நல்லா இருப்பா? மேலும் 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 உயர நல்லா இருக்க காரணம் யாரு? யார கர்த்தர் நல்லா வைக்கிறாருன்னா தேவனுக்கு பயந்து இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவங்க மேலும் மேலும் உயர்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க. தேவனுக்கு பயம் இருக்கிறவங்க. கொஞ்சமாவது நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுங்க. ஐயோ இது தவறாச்சே, இப்படி செய்யலாமா, கர்த்தர் பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு பயம் இருந்தா உன்னை போல ஒரு பரிசுத்தவான் வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம் தேவ பயம் இல்லாததால தான் இன்னைக்கு துணிகரமாய் நாம் செயல்படுகிறோம். தேவனுடைய வீட்டிலேயே, கர்த்தருடைய ஆலயத்தில் பினேகாசின் நாட்களில் அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வேசித்தன விபச்சாரம் நடந்தபடியால, தேவ பயம் இல்லாம நடந்தபடியால பினேகாஸ் ஈட்டி எடுத்து ஒரே குத்து 2 பேரையும் சேர்த்து கீழே தர வரைக்கும் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரே குத்துனா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே குத்துல 2 பேர் வயிற்றிலிருந்து வெளியே வந்து தரையில பதிஞ்சு. வசனம் இருக்கு, போய் பாசிங்க வீட்டுல. உருவா குத்துனானா. பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியால் அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனுடைய வீட்டை குறித்து பயம் இல்லை, ஜபத்தை குறித்து பயம் இல்லை. ஜபம் இலவசம், ஆனா விலையேற பெற்றது. திருவிருது கூட இலவசமா கொடுக்கிறோம், ஆனா அது விலையேற பெற்றது, கனமுள்ளது, மகிமை நிறைந்தது. அதை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை ரொம்ப 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 மகிமை உள்ளது. விலையேற பெற்றதுலாம் இல்லை, அதுக்கு நிலையெல்லாம் கிடையாது, அது ரொம்ப மகிமை உள்ளது. ஆனா தேவ பயத்தோடு ஆராதிக்கணும். ஆராதனையில பயத்தோடு கலந்து சபை ஆராதனை ஜபங்கள் இப்படி எல்லாம். ஊழியக்காரனை குறித்து ஐயோ சுத்தமா பயமே கிடையாது. ஒரு காலத்துல நாங்க இருந்தப்பெல்லாம் கிட்ட கூட போட பயப்படுவோம். அப்படி ஒரு இதுவா இருந்தோம். ஒரு வார்த்தை பேச மாட்டோம். இன்னிக்கா தூக்கி நசுக்கி தலைமையில ஏறி உட்காந்துக்கிறாங்க, என்னென்னவோ பேசுறாங்க பின்னாடி. தப்பே பண்ணிருக்கட்டங்க, ஆனா பேசக்கூடாதுங்க. தேவன் நீதிபரர், அவர் நீதி செய்வார். ஆனா இன்னைக்கு எந்த பயம்? அவன் கர்த்தருடைய மனுஷனாச்சு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாச்சு, ஒரு ஆசாரியனாச்சு, ஒரு ஊழியக்காரன், அதெல்லாம் கிடையாது. எந்த வேலைக்கு கண்ட வேலைக்கு பேச. பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஒழுக்கம் கெட்டு போயிடுறதுக்கு காரணம் என்ன தெரியும்? நிறைய பிள்ளைங்க எதிர்க்கவே ஒரு ஊழியக்காரனை பேசும்போது அந்த பிள்ளைங்க அதை கேட்குது. ஆனா அந்த பிள்ளைங்க தவறான பாதையில போக காரணம் என்ன? ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் ஏற்கப்படாது, ஏற்க இறுதியும் இருக்காது. அது வெறுமையா போயிடும், ஒன்றுக்கும் பிரயோஜனம்லாம் போயிடும். கடைசி காலத்துல உங்களுக்கு கண்ணீரை இது நிறைய பெரிய சத்தியம். அது எதுக்குமே பயம் இல்லை. யார் நல்லா இருப்பா? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க நல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்கள நல்லா வைப்பாருங்க, அவங்கள நல்லா வைப்பார். அவங்க கெட்டு போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. சங்கீதம் 34:9 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. குறைவே இல்லை. அல்லேலூயா. குறைவு வரும், அதை நிறைவாக்குவார் கர்த்தர். அப்போ கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நான் என் வாழ்க்கையில அப்படிதான் நிறைய குறைவை கண்டவன் நான். ஆனா எப்படியோ கர்த்தர் தேவைகளை எப்படியாவது யார் மூலமா ஏதாவது சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுக்கு குறைவில்லை, எதிலுமே குறைவு இருக்காது. வெறும் நீங்க பண விஷயத்தை மாத்திரம் பார்க்காதீங்க.
உன் லைஃப்ல நிறைய காரியம் இருக்கு. வெறும் பண மேட்டரை மட்டும் நீங்க பார்க்காதீங்க, அது சிம்பிள் மேட்ரு. இன்னைக்கு ஒரே நைட்ல கர்த்தர் மாத்திட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இருதயத்தில் யாருக்குன்னு தெரியல, யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. 5 கோடி 5 கோடின்றாரு. யாருக்கு கொடுக்க போறாரு தெரியல. யாருக்கும் ஒருத்தர் கொடுக்க போறாரு போல இருக்கு, என்னவோ தெரியல. ஆனா 5 கோடி 5 கோடின்னு என் காதுல இருக்கு. யாருக்கு ஆண்டவர்னா அந்த சத்தத்தை கேட்க முடியல. நானும் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் வெளி உங்களுக்கு தான் பாருங்க, விசுவாசமா தட்டின்னு போனாரு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. 5 கோடி 5 கோடின்றாரு. பின்னாட்கள்ல வரும், இப்ப இல்ல, ஆனா வரும். கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. 5 கோடி ஒரு வேளை சொத்தா வரும், நகையா வரும், பணமா வரும், இல்ல எப்படியோ வரப்போகுது. ஆனா 5 கோடின்றது மாத்திரம் என் காதுல, உன் சபையில ஒருத்தருக்கு 5 கோடி, அது யாருக்குன்னு தெரியல, அது யாருக்கும் இருக்கலாம். 5 கோடி கொடுக்க போறாரு. அது சொத்தா கூட இருக்கலாம், எப்படியோ. அது ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், ஜுவல்ஸா இருக்கலாம், இல்ல வேற எதுலயோ எப்படியோ ஒரு ஷேர்ல இருக்கலாம். ஏதோ ஒண்ணுத்துல ஒரு வாரமா 10 நாளா அப்படியே எனக்குள்ள ரீகாரம் எடுது. யாருக்கோ கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிச்சா நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும், இல்ல? ஏன்னா 5 கோடிலாம் போச்சுன்னா கரெக்டா உண்மையா தசமபாகம் கொடுக்குறவங்களா இருந்தா நான் டாப்ல போயிடுவேன். அதுலயே பயம் இல்லை நிறைய பேருக்கு. பயம் பேசினா சரி, இதெல்லாம் தப்பா போயிடும், அதனால பேசுறது இல்லை. தசமபாகத்துல பயமே கிடையாது. அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருடையது, பரிசுத்தமானதுன்னு சொல்லுது. ஒரு சிலர் உண்மையா இருக்காங்க, ஒரு சிலர் உண்மையா இல்லை. அது கர்த்தர் பார்த்துக்கிட்டேன், நான் விட்டேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டேன். சரி, அதுக்கு போவேனா? குறைவில்லை. குறைவு வரும், கர்த்தர் நிறைவாக்குவார். தேவைகள் வரும், கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒரு காலத்தில் நான்லாம் எவ்வளோ குறைவில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால எவ்வளோ கடன் இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ அடைக்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சிருக்காங்க. சும்மா கொஞ்சம் தான், இப்போ 1 2 தான் இருக்கு. இப்படிலாம் இதையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சபை ஆரம்பிச்ச புதுசுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நாங்கள் எல்லாம் நிறைய ஊழியத்தில் வந்த புதுசுல, ஆனாலும் எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயத்துல, மற்ற காரியங்களில் கர்த்தர் நிறைவாக்குவார். வெறும் பணம் மாத்திரம் இல்லைங்க, உன் மனசை நிறைவாக்கிட்டாலுமே போதும். அது ஒன்று போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த உன் பாத்திரத்தை நிரப்பிட்டா, குறைவில்லாமல் நிரப்பிட்டா போதும். அபிஷேகத்தில் குறைவில்லாம, இப்படி வரங்களில் இப்படி நிறைய ஆவிக்குரிய காரியம்லாம் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அதுல கர்த்தர் நிறைவாக்குவார் குறைவில்லாம. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கூட என் சபையை நல்லா நிறைய நிரப்பனாண்டு, நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் அந்நிய பாஷை இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு சிலர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் எப்போ என்னைக்கோ கொடுத்த அந்த ஒரு வார்த்தையை வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். கடைசியா சங்கீதம் 103:11 வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இது சிம்பிள் மேட்டரா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க எனக்கு. இது ரொம்ப பெருசா, நீங்க நிறைவேற்ற முடியாததா உங்க வாழ்க்கையில? கொஞ்சம் கவனிங்க, என்ன பாருங்க. உங்க வாழ்க்கையில செய்யலாம்ல. இது ரொம்ப உன்னை 10 நாள் பாஸ்டிங் போடு, முழங்காலிலேயே நில்லு, ஒரு நாள் முட்டியில புண்ணு வரணும் அந்த அளவுக்கு நில்லு, இல்லை 2 கையை உயர்த்திட்டே இரு. இப்படிலாம் கஷ்டப்படுத்தல. ரொம்ப சின்ன காரியம். இதை செய்ய முடியுமா? முடியாதா நம்மளால? கிருபை எங்க வச்சிருக்கிறாரு? அதுவும் எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு கிருபை, அளவிடப்பட முடியாத கிருபை. அதை ஒரே ஒரு மனுஷன் தான் சாதித்து காட்டினான், தாவீது காரியத்தை. ஏன்னா அவன் மேல வச்ச கிருபை ரொம்ப அளவில்லாதது, அளவிடப்பட முடியாத கிருபை. இல்லைனா சாதாரண ஒரு மனுஷன் அவ்வளவு உயர்வா போக முடியுமா? ரொம்ப டாப் மோஸ்ட்டுக்கு
சாதாரண ஒரு சின்ன ஆள் பெரிய லெவல்ல 30 வயசுல போய் உக்காந்துட்டான். பெரிய லெவலுக்கு போயிட்டான். 30 இயர்ஸ்க்குலாம். கிருபை. அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. மறுபடியும் வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ. கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பாருங்களேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம்? ரொம்ப உயரங்க. நம்ம 50 அடி 100 அடி 200 அடின்னு பேசின்னு இருக்கிறோம். ஐயோ 200 அடியா, 250 அடியா, 300 அடியா, 500 அடியா, அப்பா. ஆனா இங்க எப்படி மென்ஷன் பண்றாரு பாருங்க, எப்படி அத அளவுகோலுக்கு வைக்கிறாரு பாருங்க. கிருபையை குறிச்சு பயப்படுகிறவர்களுக்கு. வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஐயோ என்ன வார்த்தைங்க அது. இந்த ஒரு வார்த்தையை வாசிச்சுனே இருந்தாலுமே போதுங்க, பயம் தானா வந்துருன்றேன். ஒரு நாளைக்கு 10 வாட்டியாவது இந்த வசனத்தை வாசிங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. கையை வச்சு இந்த வசனத்தின்படி எனக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு காரியம் இல்லாதபடியால தான் அநேகர் நரகத்துக்கு போனதுண்டு. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்ததா தான் சொல்றேன். இந்த ஒரே ஒரு காரியம், இந்த சின்ன சிம்பிள் காரியம், இதை கர்த்தருக்கு நிறைவேற்ற முடியாமல் அநேக ஆயிரம் ஜனங்கள் பின்வாங்கினதுண்டு. ஆண்டவரை விட்டு தூரம் போனதுண்டு, நரகத்துக்கு போனதுண்டு, தன் வாழ்க்கையை இழந்ததுண்டு, ஆசீர்வாதத்தை இழந்ததுண்டு, தன்னுடைய சொந்த காரியங்களை இழந்ததுண்டு, சமாதானத்தை இழந்ததுண்டு. இப்படி நிறைய சொல்லிட்டே போவேன் நான். நிறைய இது லிங்க். இந்த ஒரு காரியம் சிம்பிள் மேட்ரு, இந்த சின்ன காரியம் எத்தனை பல ஆயிரங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து விடுது. இந்த பயம் இல்லாம எத்தனை பேர் நரகத்துக்கு போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பாவத்தில் விழுந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க? எத்தனை பேர் ஆலயத்துக்கு வர்றது இல்லை? எத்தனை பேர் ஜெபிக்கிறது இல்லை? பயம் இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஆராதி. இப்படி எவ்வளவு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, உலக காரியங்கள் எத்தனையிலும் இந்த ஒரே ஒரு நடு புள்ளி ஆகிய புள்ளி தான் அது. சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒண்ணு நிறைவேற்றாததால சுத்தி இருக்கிற அத்தனையிலையும் நம்ம அடிபடுறோம். சுத்தி இருக்கிற அத்தனையையும் ஜெயம் எடுக்க இந்த ஒரே ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்து விட்டா, உன்னோட கிருபை பெற்றவங்க வேற யாருமே இல்லை. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவ்வளவு பெரிதா இருக்கிறது. கிருபை பெற்ற மனுஷன்றோம். எப்படி கிருபையை பெற்றுக்கொள்ளும்? அது எந்த அளவுக்கு கிருபை? ஒருத்தர் என்ன பண்றான், பார்த்து நேக்கிறேன் டீ கடையில், அந்த ஆள் ஃபேண்ட்ல சர்ட்ல கை விடுறான், கை விடுவான், பின்னாடி கை விடுவான். ₹1 தான் இருந்தது. போடா பிச்சைக்கார பையில அந்த ₹1 டீ கூட வராதுறான்னு தூக்கி போட்டான். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தொழாவுன்னா கிருபை எங்க இருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு தெரியல. புரிஞ்சுதா? நான் இப்படி போய் இப்படி வந்து இடிப்பேன், அப்படி வந்து இப்படி இடிப்பேன், அப்படி வந்து சுத்தி இப்படி இடிப்பேன், எப்படி வேணாலும் தொடுவேன். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? ஒரு சிலருக்கு புரியல. திருப்பி ரெக்கார்ட்ல நீங்க யூடியூப்ல வந்தவன்னு போட்டு கேளுங்க. நான் திருப்பி சொல்லல. தொழாவனா கூட கிருபையை காணோம். ஏதோ யூண்டு வச்சுக்கிட்டு இல்லாத ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. அவன் பார்த்துட்டு தொழாயிட்டு ₹1 தான் அது. போடா பிச்சைக்கார பையில இந்த ₹1 டீ கூட கிடைக்காதுடா, ஒண்ணுமே வராதுடா, இதை வச்சு என்னடா பண்ணுவேன் போடான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எல்லா பாக்கெட்லையும் கை விட்டான். எல்லா சைடும் உன்னை தொழாவினாலும், எந்த பக்கத்துல உன்னை சுத்தி வந்தாலும் கிருபை இருக்கா? பூமிக்கு
வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை கேட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் மேல ஏராளமாய் தாராளமாய் கிருபையை கர்த்தர் ஊற்றுவார். 10 கார் இருக்கிறது பெருசு இல்லைங்க, பெரிய பங்களா வீடு இருக்கிறது பெருசு இல்லைங்க, 100 சவரம் உன் கழுத்துலேயோ கையிலையோ இருக்கிறது பெருசு இல்லைங்க, பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருந்தாலும் பெருசு இல்லைங்க. உன் வாழ்க்கையில கிருபை இல்லை, அதை விட வேற ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இல்லைனாலும் கிருபை இருக்கா? அந்த கிருபை எல்லாத்தையும் கொண்டு வரும். ஆனா எல்லாம் இருந்தும் கிருபை இல்லை, நீ வாழறது வேஸ்ட். நான் சொல்லுவேன், அதான் சொல்ல முடியும் என்னால. நீ வேஸ்ட்ன்ற, you are unfit என்ற, you are rejected piece என்ற. நான் இதுக்கு மேல எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு சிலரை குறிச்சு எனக்கு பாரப்பட்டுக்கினே இருக்கிறேன். கிருபை இல்ல, கிருபை இல்ல, கிருபையே இல்ல, புலி கூட இல்ல. ஏதோ அவன்கிட்ட 900 ரூபாவது இருந்தது, அதை கூட இல்லாத நிறைய கேஸ் இருக்குது. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா சரி, நான் சொல்ற சத்தியம். இப்போவாது இனிமேல்ட்டாவது கிருபைக்கு ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. கொஞ்சமா அது பயப்படுங்க ஆண்டவருக்கு, கொஞ்சமா அது பயம் இருக்கட்டுங்க, கொஞ்சமா அது பயம் இருக்கட்டும். அல்லேலூயா. கண்களை மூடி நான் நிறைய எடுத்துன்னு வந்தேன், போதும். நீங்க போங்க பாருங்க, எங்கெல்லாம் பயப்படுறவங்களுக்கு என்னென்ன செய்யறாருன்றது இருக்கு. 20 இடத்துக்கு மேல பேசியிருக்கிறார். பயப்படுறவங்களுக்கு அதை தருவேன், பயப்படுறவங்களுக்கு இதை செய்வேன், பயப்படுறவங்களுக்கு இதை மாத்துவேன், பயப்படுறவங்களுக்கு இதுல போராட்டத்தெல்லாம் நீக்குவேன். இப்படி நிறைய இடத்துல இருக்கு. நிறைய நீங்க வேதத்தை சர்ச் பண்ணுங்க, அதுல இருக்குது பாருங்க, அவ்வளோ இருக்குது. பயப்படுறவங்களுக்கு அவ்வளோ செய்யறாரு, பயப்படுறவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கிறார், பயந்தவர்களுக்கு ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளே இன்னைக்கு எல்லாம் கண்களை மூடுங்க. அதுவே ஒரு பயம் இல்லாம இருக்கிறது தான் கண்ணை மூடாம இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பயத்தை கொடுங்கப்பா. உங்க ஆலயத்தை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, ஆண்டவரே ஆராதனை குறித்து, ஜபத்தை குறித்து, வார்த்தையை குறித்து எங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு பயம் வேணையா, தேவ பயம் வேணையா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயமோ கண்ணியை வருவிக்கும். ஆனா இன்னைக்கு கண்ணி தான் இருக்குப்போ, மனுஷனுக்கு தான் பயப்படுறாங்க. ஆண்டவரே, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, பயப்படாதேன்னு. ஆனா ஜனங்கள்லாம் மனுஷனுக்கு பயப்படுறாங்க, உலகத்துக்கு பயப்படுறாங்க, உலக காரியத்துக்கு பயப்படுறாங்க, உலக பொருளுக்கு பயப்படுறாங்கப்பா. ஆனா உனக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கர்த்தர் அனுப்புவீராக. எல்லாருக்குள்ள உமக்கு நடுங்குகிற ஒரு நடுக்கத்தை அனுப்புவீராக. ஆண்டவரே, உமக்கு பயப்படாம இன்றைக்கு எத்தனையோ காரியங்களில் பின்வாங்கி போய் பின்னாடி நிக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அந்த நிலைமையை மாற்றி ஆண்டவரே, நீர் உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாருக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம். கணவனை குறித்து மனைவிக்கு பயம் இல்லை, மனைவியை குறித்து கணவனுக்கு பயம் இல்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் பயம் இல்லை. இப்படி எல்லா காரியத்துல, ஊழியத்துல பயம் இல்லை, ஊழியக்காரன் இடத்துல பயம் இல்லை, சபைக்கு பயம் இல்லை. ஆண்டவரே, காணிக்கை தசம பாவத்தை குறித்து பயம் இல்லை. இப்படி ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எதுக்குமே பயப்படாம இருக்கிறார்களே. கர்த்தர் அந்த பயத்தை ஆண்டவரை இன்றைக்கு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொன்னீரே. அந்த கிருபை இன்றைக்கு எல்லார் மேல காணப்பட உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பீராக. தேவ ஜனமே, இவ்வளவு பெரிய கிருபை பெற்றுக்கொள்ள வேற ஒண்ணுமே டிமாண்ட் பண்ணலையே. ஒரே ஒரு சின்ன காரியம் தானே, பயம் தானே. அதை நம்மளால நிறைவேற்ற முடியாம இருக்க முடியாதா? பெரிய பாரத்தை ஒண்ணு வைக்கலையே இதை கொடுக்கிறதுக்கு. பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொன்னீரே. அந்த பெரிய கிருபை
எல்லா குடும்பத்துல இருக்கணும் ஐயா. எல்லார் மேல அந்த கிருபை இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, ஒருவராகில் அந்த கிருபையை இழக்க கூடாது ஐயா. பயம் இல்லாமல் போய் அந்த கிருபையை இழக்க கூடாது ஐயா. எல்லாரும் உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து என் தேவன் அவ்வளவு பெரிய கிருபையை எல்லார் மேல கர்த்தர் வைப்பீராக. எல்லா துதி கனமையும் உமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே.